நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா பார்க்க போறது சங்கிலி புங்கிலி கதவை தர படத்தோட சக்சஸ் மீட். ஸோ இந்த படம் திரையில ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஹைக். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் எம்.ஆர். ராதாவோட பேரன் தான் ஹைக். ஸோ முதல் தடவை டைரக்டரா இந்த படத்தின் மூலமா அறிமுகமாகி இருக்காரு. இந்த படத்துல லீட் ரோல்ல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஜீவா நடிச்சிருக்காரு, அண்ட் இவருக்கு பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க, அண்ட் சூரி இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஜீவா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் முதல் தடவை ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்ல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் கம்ப்ளீட்லி ஒரு காமெடி நிறைஞ்ச ஹாரர் சப்ஜெக்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தோட சக்சஸ் மீட்டை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சக்சஸ் மீட்ல நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்பயுமே டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் தான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் படம் பார்க்க போகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டிக்கெட் கேட்டு, எங்கே போனாலும் டிக்கெட் கிடைக்கல சார் அப்படின்னா ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கோம் நாங்கள் சங்கிலி புங்கிலி கதவை திறன்னு நினைக்கிறேன். அண்ட் பெரிய பெரிய தேங்க்யூ வந்து பீப்புளுக்கு தான். ஏன்னா ஜனங்க தான் இந்த படத்தை பெரிய வெற்றியாக்கியிருக்காங்க. யார் யார் என்னென்ன சொன்னாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு பெரிய பொறுப்பு இங்கே இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்க்கு தான். அண்ட் ப்ரெஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வெற்றி படத்தை, அதாவது இயக்குனர் ஐக் சார் வந்து இந்த வெற்றி படத்தை இப்படி கொடுத்தாரு. அதை எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் டிவி விட்டீங்க. டிவி விட்டு இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு வெற்றி படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் அட்லி படத்துக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்போ மகேந்திர அண்ணனுக்கு, மகேந்திரன் இந்த டீமை டோட்டலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதுக்கான காரணமே மெயின் அண்ணனுக்கு ஒரு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட பிரதர் ஹீரோ, ஃபஸ்ட் டைமாக நான் ஜீவா பிரதரோடு சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நான் எதிர்பார்த்தேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த முதல் வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக, ஒரு பெஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது. இந்த ஃபிலிம் ஆரம்பித்ததே ஒரு நல்ல ஒரு தருணம். ஐக் இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும் போதே ரொம்ப எல்லாருக்கும் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரொம்ப மாடர்னான ஒரு ஃபிலிமாக இருக்கும், கம்ப்ளீட்டாக ஏதாவது ஒரு ஃபாரின் லொக்கேஷனில் இருக்கும், இல்லை ஒரு ராம்காமாக இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்பேஸில் தான் அவரை பார்த்துருக்கேன். எல்லாமே கலந்து ஒரு ஜனரஞ்சகமான படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ அது ஐக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ் போகணும். எனக்கும் சூரிக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாரும் சிரிக்க வைக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருந்தார். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஃபிலிமை எடுத்து ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் சரி, அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அது எல்லார் மக்கள் மத்தியில் போய் ப்ரமோட் பண்ணி அண்ட் டில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இன்னும் அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒர்க் பண்ணுறது, அது ஒரு கம்பேஷன் இருக்கணும். ஸோ இந்த மகேந்திரன் சாருக்கும் சரி, அட்லி சாருக்கும் சரி, நல்ல ஒரு கம்பேஷன் இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட். அண்ட் ஃபாக்ஸ்க்கு அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உண்மையிலே இட்ஸ் அ பிளஷர் பீயிங் ஹியர். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கும் சரி, மீடியா நண்பர்களுக்கும் சரி, என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ சங்கிலி புங்கிலி கதவை திற படம் ரொம்ப பெரிய சக்சஸ் அடைஞ்ச காரணத்தினால ரீசெண்டா கமலா தியேட்டர்ல மக்கள் மத்தியில ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த செலிப்ரேஷன் இப்போ உங்களுக்காக நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கமலா தியேட்டர் நிறுவனத்திற்கு மற்றும் இங்கே பணி செய்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த சங்கிலி புங்கிலி கதவு திற இயக்கிய இருப்பவர் ஐக் என்பவர் என்னுடைய சொந்த தங்கையின் மகன் ஆவார். அதாவது நடிகர் எம்.ஆர். ராதாவுடைய பேரன். ஐக் பிரியதர்ஷன் டைரக்டர் பிரியதர்ஷன் இருந்தவர், சகோதரர் கமலஹாசன் இருந்தவர்,
அதனால அவங்கெல்லாம் பணி செய்து விட்டு தான் யாருமே எம்மராத பேரன் வாங்க உங்களுக்கு ஒரு படம் தரேன்னு யாரும் கூப்பிடல. ஆனால் இதே போல் சிரமப்பட்டு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் சிரமப்பட்டு இந்த படத்தை இப்ப வந்து ஃபாக்ஸ் கம்பெனி மூலியமாக அதிலும் சகோதரர் அட்லி மூலியமாக இந்த படத்தை தயாரித்திருக்கிறார், இயக்கி இருக்கிறார். அதில் சகோதரர் ஜீவா அவர்களும் சகோதரர் சூரிய அவர்களும் சகோதரர் இளவரசன் அம்பிராமி அவர்கள் போன்றவர்களெல்லாம், திவ்யதர்ஷினி ராதிகா போன்றவர்கள் எல்லாம் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து, கோவை சரளா, வாசு விக்ரம், மயில்சாமி போன்றவர்கள் எல்லாம் பெரிய அளவிலே, மற்ற ராஜேந்திரன் உள்பட அத்தனை பேருமே இதுல ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. 3 நாள் தான் வெற்றி படம்னு சொல்றாங்க. இது இப்ப கிட்டத்தட்ட 5வது நாள் ஹவுஸ்ஃபுல்னு போர்டுல போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஓடுகிறது என்றால் மிகவும் பாராட்டுகிறேன். சகோதரர் ஜீவா அவர்கள் நல்ல எண்ணத்திற்கு இந்த படம் மிகவும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது.